முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் அருங்காட்சியகமும் உள்ளது. அந்த அருங்காட்சியகத்திற்குள் முதல்வர் அவர்களோடு தோழமை கட்சி தலைவர்களும் செல்லுகிற வாய்ப்பை பெற்றோம். திருவாரூரிலிருந்து சென்னை வரையில் ரயில் பயணம் என்கிற கருத்தாக்கத்தை கொண்ட ஒரு குறும்படம். கலைஞர் 14 வயதில் தமிழ்கொடி ஏந்தி அவர் புறப்பட்ட ரயில் பயணம், சென்னைக்கு வந்து சேர்ந்து அவர் ஆற்றிய சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் 7D கண்ணாடி அணிந்து கொண்டு பார்க்கிற சர்வதேசம் தரம் வாய்ந்த ஒரு குறும்படமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஹாலிவுட் திரைப்படம் நகரில் இதுபோன்ற உயர் தொழில்நுட்ப குறும்படங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு சென்னையில் முதலாக இப்படி உயர் தொழில்நுட்பம் பயன்படுத்தி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மிகச் சுருக்கமான முறையில் அந்த ரயிலில் நாம் அனைவரும் அமர்ந்து பார்க்கக்கூடிய 7D காட்சியை அமைத்திருக்கிறார்கள். அது மிகுந்த வியப்பாகவும் இருக்கிறது, மெய்சிலிர்க்க வைக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த குறும்படத்தை பார்த்தவுடன் முதல்வர் அவர்களிடத்தில் திரையுலகத்தில் இருக்கிற எனக்கே இது பெரும் வியப்பை தருகிறது, பூரிப்பை தருகிறது, ஒரு சிலிர்ப்பை ஊட்டுகிறது என்று பாராட்டினார். அந்த அளவுக்கு அந்த குறும்படம் சர்வதேச தரம், உலகத்தரம் வாய்ந்த உயர் தொழில்நுட்ப கலைஞர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.